சில ஆண்டுகளுக்கு முன்பு நம் குரு யோகி ஸ்ரீராம் பாபாவிற்கும் அவரது நண்பர் திரு மாதவராஜுக்கும் ஷிரடியில் நிகழ்ந்த சாய் லீலையை அறிந்து கொள்வோம். பகவான் சாய்நாதரின் 100வது சமாதி தினத்தை ஒட்டி 200 நபர்கள் ஷீரடி புனித யாத்திரை மேற்கொண்டனர். அதில் நமது குருவும் மாதவராஜ் அவர்களும் கலந்து கொண்டு ஷீரடி சென்றனர். ஷீரடியில் இருவருக்கும் தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. பாபாவின் தரிசனம் முடித்து அன்றிரவு அறைக்கு ஓய்வெடுக்க வந்திருக்கின்றனர். இரவு உறங்கப் போகும் முன் குரு அவர்கள் மாதவராஜிடம், நாளை காலையில் 4 மணிக்கு கோவிலுக்கு செல்கிறேன், நீங்களும் வருகின்றீர்களா என்று கேட்டிருக்கிறார். அவரோ, இப்பவே மணி 10 ஆயிற்று, இனிமேல் தூங்கி காலையில் விரைவாக எழுந்திருக்க முடியாது, முதலில் தூங்குவோம், காலையில் டிஃபன் முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லலாம் என்று கூறியிருக்கிறார். அதற்கு குரு, இல்லை இல்லை, நான் காலையில் அவசியம் கோவிலுக்கு சென்றே ஆக வேண்டும். எப்போது ஷீரடி வந்தாலும் காலையில் 4 மணிக்கெல்லாம் சமாதி மந்திருக்கு உள்ளே செல்கிறேனோ இல்லையோ, ஆலய வளாகத்தில் எங்காவது தியானம் செய்வது எனது வழக்கம். ஆகவே நான் காலையில் விரைவாக ஆலயத்திற்கு செல்கிறேன், நீங்கள் கதவை பூட்டிக் கொள்ளுங்கள் என்று குரு அவர்கள் கூறியிருக்கிறார். அதற்கு அவரோ, இல்லை இல்லை, என்னால் முடியாது, நான் தூங்கினால் நடுவில் எழுந்திருக்க மாட்டேன். 4 மணிக்கு கோவிலில் கூட்டம் அதிகமாக இருக்கும், கூட்டத்தில் எப்படி தியானம் செய்வீர்கள்? பேசாமல் நன்றாக தூங்குங்கள், காலையில் 8 மணிக்கு நாம் இருவரும் சேர்ந்தே கோவிலுக்கு போவோம் என்று கூறியிருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ளாத குரு, தயவு செய்து நீங்கள் எழுந்து கதவை பூட்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் எழுந்து கொள்ளவில்லை என்றால் நான் வெளியில் பூட்டிச் செல்கிறேன் என்று கூற, அதற்கும் மாதவராஜ் அவர்கள் மறுப்பு தெரிவிக்க, இரவு நேரமாகிவிட்டபடியால் வாக்குவாதம் செய்ய வேண்டாம், முதலில் தூங்குவோம், காலையில் எழுந்து பார்த்துக் கொள்வோம் என்று நினைத்து குரு அவர்கள் காலையில் 3:30 மணிக்கு அலாரம் வைத்துவிட்டு உறங்கச் சென்றிருக்கிறார். குரு அவர்கள் கட்டிலில் படுக்கும் வழக்கம் இல்லாததால் மாதவராஜை கட்டிலில் படுக்க சொல்லிவிட்டு குரு தரையில் படுத்திருக்கின்றார். நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த குருவிற்கு அதிகாலை 3 மணிக்கெல்லாம் அழைக்கிறான் மாதவன் ஆழ்நிலை கேசவன் என்ற பாடல் ஒலி கேட்க சற்றென்று எழுந்து மணியை பார்க்க மணி 3 தான் ஆகியிருக்கின்றது. யார் அது பாடலை ஒளிபரப்பியது என்று பார்க்க கட்டிலில் மாதவராஜ் உட்கார்ந்திருக்கின்றார். குரு அவரிடம், ஏன் நீங்கள் தூங்கவில்லையா, பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க, அவரோ சற்றென்று கட்டிலில் எழுந்து கொண்டு சற்று பரபரப்பாக, அட நீங்க வேற, முதல்ல நீங்க எழுந்து குளித்துவிட்டு கோயிலுக்கு புறப்படுங்கள் என்று அவசரப்படுத்தியிருக்கிறார். குரு அவர்கள் எழுந்து கொண்டு, நான் புறப்பட்டுக் கொள்கிறேன், உங்களுக்கு என்ன ஆயிற்று, ஏன் இவ்வளவு படபடப்பாக இருக்கின்றீர்கள், கொஞ்சம் அமைதியாக இருங்கள் என்று கூற, எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. நன்றாகத்தான் உறங்கிக் கொண்டிருந்தேன், 10 நிமிடத்திற்கு முன்பு கனவா அது நனவா என்று என்னால் அதை சரியாக கவனிக்க முடியவில்லை. தூங்கிக் கொண்டிருந்த என்னை பாபா எழுப்பி, அவன்தான் 4 மணிக்கெல்லாம் என்னிடம் வந்து தியானம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றானே, அவனை அனுப்பி வைக்க வேண்டியதானே, நீ வரவில்லை என்பதற்காக அவனை ஏன் தடுக்கிறாய், முதலில் அவனை எழுப்பி என்னிடம் அனுப்பும் வழியை பார். அவனை போக வேண்டாம் என்று சொன்னதற்கு தண்டனையாக ரூபாய் 1000 அவனது செலவிற்கு கொடுத்து அனுப்பு என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார். எனவே நீங்கள் உடனடியாக எழுந்து புறப்பட்ட ஆலயத்திற்கு செல்லுங்கள் என்று அவசரப்படுத்தினார். மாதவராஜ் அவர்கள் ரூபாய் 1000 குருவிடம் கொடுக்க, குரு வாங்க மாட்டேன் என்று மறுக்க வலுக்கட்டாயமாக குருவிடம் பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்திருக்கின்றார் மாதவராஜ் அவர்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.